அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, இந்த நாளில கூட கர்த்தாவே அப்பா, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேத பகுதி என் தேவன் நீங்க ஆசீர்வதித்து தாங்க. நாமும் மகிமை அடையட்டும் அப்பா. சத்தியத்தின் பகுதிகளை அப்பா கர்த்தாவே சத்திய ஆவியாகிய நீர் எங்களுக்கு விலக்கி தருவீராக. எல்லா மகிமை உமைக்கு சித்த ரட்சமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதும் அன்றே. அருமையானவர்களே, இந்த வார்த்தை யார் சொல்லி இருக்கிறது அப்படின்னா, எந்த இடத்துல சொல்லி இருக்கிறது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல மோசே சொன்னார், மேல இருந்து இறங்கி வருகிறவர் யாரு, இறங்க பண்ணுகிறவர் யாரு, மேல ஏறி போக பண்ணுகிறவர் யாரு, இப்படி எல்லாம் உள்ளத்துல நீ பேசாத அப்படின்ட்டு மோசே தான் சொல்றாரு. அதுதான் பவுல் எழுதும் பொழுது கிமு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி மோசே காலத்துல சொன்ன அந்த காரியம் சொல்லிட்டு அவரு குறிப்பிடுகிறத பாக்குறோம். உபாகமம் 30வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11ல இருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படி சொல்லுது. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்க நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்த சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அதுதான் அந்த அடுத்த வசனம் சொல்றது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இது ஒரு தீர்க்க தரிசனமா மோசே என்ன செய்ய ஏற்கனவே பேசின வார்த்தை. அப்ப இறங்கி வருகிறதும் ஏறி போகிறதும் நாம் அருகில் இருக்கிறதும் எதுனா கர்த்தருடைய வார்த்தை. அப்போ வானத்துக்கு ஏறி இருக்கிறவர் யாரு? காற்று தன் கையில் பிடிக்கிறவர் யாரு? தண்ணீரை வஸ்திரத்துல கட்டினவர் யாரு? பூமியின் எல்லைகளா ஸ்தாபித்தவர் யாரு? அவருடைய நாமம் என்ன? அந்த குமாரனுடைய நாமம் என்ன? இப்படி எல்லாம் நீதிமொழிகள்ல கேள்வி மேல கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரே பதில், உன்னதத்துக்கேறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தவர் என்று சொல்லப்படுகிற யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் அவர்தான். அதே போல வானத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காய் பரிந்து பேசுகிறோம் அவர்தான். அப்ப அவர் ஒருவர் தான் ஏறவும் முடியும் இறங்கவும் முடியும் நமக்காக. அப்போ இந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் பேசாது, உன் உள்ளத்துல இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காது. இப்ப நிறைய பேரு கொச்சையா சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, யாரு அதாவது மேல இருந்து யாரு இறங்கி வர முடியும், இப்ப எங்களுக்காக என்னத்தை செஞ்சிட முடியும், இல்ல கடவுள் இறங்கி செஞ்சிடுவாரா, இல்ல ஏறி போய் நமக்காக எல்லாம் பேசிடுவாரா. நம்ம நிறைய பேரு சில நேரங்களில பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தாரா அப்படின்றதுல நிறைய பேருக்கு சந்தேகம். தேவன் சொல்றாரு, இந்த சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கக்கூடாது, உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக. இறங்கி, அதாவது விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அப்ப மேல போய் யாரு கீழே கொண்டு வர முடியும் கடவுளை? கீழே இருந்து மேல யாரு கொண்டு போக முடியும் ஏறதுக்கு? இப்படி எல்லாம் உள்ளத்துல சொல்லாது இருப்பாயாக. அந்த மாதிரி யோசிக்காத. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டர் நமக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப இந்த வார்த்தை அந்த இறங்கினவரும் வார்த்தையானவர் தான், ஏறினவரும் வார்த்தையானவர் தான். அந்த வார்த்தையானவர் நமக்காக அப்பமாய் வந்திருக்கிறார், மாம்சமாய் வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா வந்திருக்கிறார். இப்படி நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் நமக்காக எல்லாமாய் மாறினவர், தன்னை பலியாடாய் கொடுத்தவர், தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில அறைந்து அடிபட்டு அந்த மாம்சத்தை நமக்கு கொடுத்து அதை புசிக்கும்படிக்கு, அதாவது
அந்த மாம்சத்தினாலே நம் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகும்படிக்கு தன்னையே அர்ப்பணித்தவர். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். இதுல வித்தியாசம் வராது. ஆனா தெளிவா சொல்ற. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? எனக்காக இறங்கி வந்தார், எனக்காக அவர் ஏறி போனார், எனக்காக இப்பவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு சில காரியங்கள் என்னன்னா, நித்திய உடன்படிக்கை 7வது வசனத்துல சொல்லும் பொழுது, அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினாரா என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. அப்போ நம்ம உள்ளத்துல நம்ம அது சொல்லாதபடிக்கு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா, ஒரு நித்திய உடன்படிக்கை நமக்காக செய்திருக்கிறார். இந்த நித்திய உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கை குறித்து எபிரேயர்ல பாத்தீங்கன்னா 9வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ மேலே ஏறினவர் நமக்காக செய்த ஒரு வேலை என்னன்னா, அவருடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த பரிசுத்த கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு அந்த இரத்தத்தை பிதாவுக்கு முன்னாடி வைத்து, இந்த இரத்தத்தை இவர்களுக்காக தான் சிந்தினேன் என்று அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நமக்கு ஒரு நித்திய மீட்பை, நிரந்தரமான ஒரு விடுதலையை நமக்காக உண்டு பண்ணிருக்கிறார். அதனால அந்த ஒரு நித்திய உடன்படிக்கை. அப்ப ஏறினவர் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்திருக்கிறார்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து ஏறி வரும் பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறார். இந்த பாதாளம் என்பது என்னன்னா, பாதாளத்தினுடைய அதிகாரி அப்புலியோன் சொல்லுவாங்க. அப்புலியோன்றது என்னன்னா அழிக்கக்கூடிய, டிஸ்ட்ராயர், அழிப்பவன். அப்ப அந்த அழிப்பவனை அழித்தவர் இயேசு கிறிஸ்து, அழித்தவனையே அழித்தவர். அப்போ பாதாளத்துக்கு இறங்கி, இந்த பூமியில இறங்கி அந்த பிசாசை ஜெயவெடுத்து அங்க இருக்கிறவர்களை சிறைபிடித்து கொண்டு, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பாதாளத்துல 2 வகையான பாதாளம் உண்டு. கீழ் பாதாளம், மேல் பாதாளம். கீழ் பாதாளம் பாவம் செய்தவர்கள், தவறு செய்தவர்களுக்கு கீழ் பாதாளம். அருமையானவர்கள், அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையினுடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று பாக்குறோம். வேதத்தில் பார்க்கும்போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கும்போது, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, நித்தியம் சொன்னா இட்டர்னல் கவர்னன்ட். அப்போ நமக்காக என்ன சொல்ற, நிரந்தரமான ஒரு உடன்படிக்கை. நிறைய உடன்படிக்கைகளை ஆண்டவர் பைபிள்ல செஞ்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய உடன்படிக்கை. அதுல பாத்தீங்கன்னா பல உடன்படிக்கைகள் மாறி போச்சு. ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கை, ஆனா நோவோட செய்த உடன்படிக்கை, அந்த மழை நிறுத்தத்துக்கு அந்த வானவில், அதெல்லாம் இருக்கு. அந்த உடன்படிக்கைகள் எல்லாவற்றுக்கும் மேலான உடன்படிக்கை. அதெல்லாம் என்னன்னா கொஞ்ச காலத்துக்கு, சர்டன் பீரியட் வரைக்கும் தான். ஆனா இந்த உடன்படிக்கை என்பது நித்திய உடன்படிக்கை. இப்ப வானவில், மழை, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகம் முடிவு வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து செய்த இந்த நித்திய உடன்படிக்கை என்பது இட்டர்னல் லைஃப், முடிவில்லாத ராஜ்யத்துக்கு வரைக்கும், முடிவில்லாத வாழ்வு வரைக்கும் வரக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எதனால் செய்யப்பட்டது என்றால் அவருடைய ரத்தத்தினால் செய்யப்பட்டது. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்ப எதற்காக ஏறி போனார்? இந்த வசனம் சொல்லுது ஏறி போகும்படிக்கு. அப்ப பாதாளத்துல இருந்து இறங்கி எங்க ஏறி போயிருக்காரு? பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறாரு. எதற்காக ஏறி போனார்னா, தன்னுடைய ரத்தத்தை சுமந்து கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் அந்த நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே அவர் ஒரு பிரதான ஆசாரியராய், அதாவது ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர், எல்லா ஆடுகளுக்கும் பிரதான ஆசாரியார், பெரிய மேய்ப்பராய் அவர் என்ன செய்யறாரு? சமாதானத்தின் தேவனாய், நமக்கும் பிதாவுக்கும் இடையில இருக்கிற பிரிவினை நீக்குபவராய், சமாதானம் செய்கிறவராய், மத்தியஸ்தராய் அவர் என்ன செய்யறாரு? பரலோக ராஜ்யத்துல நமக்காக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
அருமையானவர்கள், இந்த நாளில இந்த சத்தியத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ பாதாளத்துல இறங்கி பிசாசு ஜெயம் எடுத்தார். பாதாளத்துல இறங்கி பிசாசு ஜெயம் எடுத்தார். பிசாசு ஜெயம் எடுத்து பிசாசு கையில சிறைப்பட்டு இருக்கிற அந்த கீழ் பாதாளத்துல இருக்கிறவர்களை விட்டுட்டு மேல் பாதாளத்துல தனக்காக வாழ்ந்தவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு பிசாசு ஜெயம் எடுத்து அவர்கள் அடிமைப்பட்டு இருந்த அவர்களை அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தினாலே அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அடிபணிஞ்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே ஒரு விடுதலை பரதீசு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கீழ் பாதாளம் அதுலதான் அவர்கள் இருந்தார்கள். அதுல கூட அவர்கள் என்னன்னா பிசாசனுடைய அண்டர் தான், கர்த்தருடைய பராமரிப்பு, அதே நேரத்துல பிசாசனுடைய அண்டர் தான். அந்த பாதாளத்துல ஒரு செப்பரேஷன், ஒரு பிளேஸ் ஆண்டர் வச்சிருந்தார் அவர்களுக்கு. அவ்வளவுதான். அங்க போயிட்டு தேவன் என்ன செய்யறார், அந்த நோவா காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அதுக்கு பின்னாடி வந்த பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் அவர் பிரசங்கம் பண்றார். 3 நாட்கள் பிரசங்கிட்டு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பிரசங்கித்து எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். அதனாலதான் அவர்களை அந்த இருளுக்குள்ள அடைச்சு போட்டார். அந்த அந்த கீழ் பாதாளத்துக்குள்ள அடைச்சி போட்டு அந்த 3 நாள்ல சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு இறையை கவி கொண்டு ஏறினார் என்று சொல்லப்படுது. ஒரு இடத்துல பார்க்க இறை கவி கொண்டு ஏறினாராம். தனக்குள்ள இறை என்றால் இப்ப பறவைகளுக்கு எல்லாம் எப்படி இறை கிடையாது, அது போல கர்த்தர் தனக்குள்ள இறையாக இந்த ஜனங்களை, இந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்றாரு, பரலோக ராஜ்யத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் என்ன செய்யறார், அவர்களை கொண்டு போய் வைக்கிறார். ஒரு இலைப்பாறு, பாரடைஸ். அப்போ கீழே இருந்த மேல் பாதாளம் பாரடைஸா, பரலோகத்தின் ஒரு பிளேஸா அந்த இடத்துல போய் சேருது. அருமையானவர்களை, இப்படிதான் ஆண்டவர் அந்த நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று பார்க்கிறோம். அப்போ இறங்கினவரும் அவர்தான், ஏறுகிறவரும் அவர்தான். அதே போல இந்த விஷயத்தை குறிச்சு நீ டவுட் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட டவுட் பண்ணக்கூடாது, உங்க உள்ளத்துல யோசிக்காது, சொல்லாத. அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர் வார்த்தையாய் உனக்கு சமீபமா இருக்கிறார், உனக்கு சமீபமா இருக்கிறார், உன் வாயில் இருக்கிறார், உன் இருதயத்தில் இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்று சொல்லப்படுது. எபிரேயர் 10:29 சொல்லும்போது இத பற்றி நீ தவறா நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையினாவை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ நீ சந்தேகப்படும் பொழுது கர்த்தர் உனக்காக சிந்தின அந்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறாய். அப்போ கர்த்தர் குமாரன், அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு நம்ம மிதிக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பு உண்டாகும்படி, நமக்கு மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தின இந்த புது உடன்படிக்கை கூடிய இந்த ரத்தத்தை நாம் அசுத்தம் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்துல அப்ப நமக்குள்ள அந்த அவிசுவாசம் வரும் பொழுது, ஒரு சந்தேகம் வரும் பொழுது, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம டைரக்டா எனக்காக ஏறினவர் யாரு, இறங்கினவர் யாருன்னு சொல்லிட்டு யாரும் டவுட் பண்றது இல்ல. நம்மளுடைய டவுட்ல என்னன்னா, நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் நமக்கு ஜெயம் கிடைக்கல, நம்ம வாழ்க்கையில ஏன் வெற்றி கிடைக்கல, நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க. அந்த யோசிக்கிறதே தப்பு. ஏன்னா உங்களுக்காக ஜெயம் எடுத்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்காததினால் நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்காமல் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லாததுனால, விசுவாசம் இல்லாததுனால நீங்கள் ஜெயம் எடுக்கிறது இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெயம் எடுக்க நீங்க என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க, எனக்காக இறங்கினவர், எனக்காக ஏறினவர், எனக்காக பிதாவுக்கு முன்பாக அவருடைய ரத்தத்தை ஊற்றி பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர், அவர் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை என் வாயில் இருக்கிறது, வாயில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன் வாயில் நீ அறிக்கை பண்ணு. அதாவது வேதம் தெளிவுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு இதை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாததுக்கு காரணம், ரட்சிப்புனா என்னன்னா பாவத்துல மட்டும் இல்ல. அருமையானவர்கள் நல்லா புரிஞ்சுங்க, பாவத்துல மட்டும் இல்ல, வியாதியில, கஷ்டத்துல,
உங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் உங்களுக்கு ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிடைக்கும். அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது, உன் வாயில் இருக்கிறது, உன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அப்போ அந்த விசுவாச வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். எவ்வளவோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் வேதத்துல வச்சிருக்கிறார், எவ்வளவோ வாக்கு தத்தங்களை. ஆனா அந்த வாக்கு தத்தங்களை நாம என்ன செய்யறதில்ல, அறிக்கை பண்றதே இல்லை. நமக்கு எனக்காக இறங்கினவர், எனக்காக ஏறினவர், எனக்காக பிரதான ஆசாரியராய், பிரதான மேய்ப்பராய் ஆண்டவர் பிதாவாகிய சந்நிதியில அவர் என்ன செய்யறார், ரத்தத்தை ஊற்றி பேசி கொண்டிருக்கிறவர், பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர், எனக்காக ஒருத்தர் இருக்கிறார் என்பதை யார் நம்பலையோ அவர்கள் ஆண்டோடைய வார்த்தை அறிக்கை பண்ண மாட்டார்கள், விசுவாசிக்க மாட்டார்கள். அருமையானவர்களை, இந்த நாள்ல நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. நீங்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டோடைய வார்த்தையை நம்புறது மட்டும் இல்ல, அதை நீங்க அறிக்கை பண்ண வேண்டும். நீங்க அதை அறிக்கை பண்ண வேண்டும். நீங்க அறிக்கை பண்ணணும், வாயில சொல்லணும். அதனாலதான் சொல்றது விசுவாச அறிக்கைன்றதுக்கே ஒரு பிரேயரு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வைக்கிறதுக்கு காரணம், ஒரு லைனா அது உள்ளத்துல ஒரு வசனத்தை நீங்க நம்பி அந்த வசனத்தை நீங்க சொல்லிட்டே இருங்க, அறிக்கை பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து சில நாட்கள் தொடர்ந்து ஒரு ஆகேக்கா மியூட் போடுங்கக்கா, ஆகேக்கா மியூட் போடுங்க. ஏன் எடுத்து விட்டுறீங்க? பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், அந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணாதனாலதான், நம்முடைய விசுவாச அறிக்கை பண்ணாதனால நமக்குள்ள என்னன்னா அவிசுவாசம் வருது, சந்தேகம் வருது. பல நேரங்கள் நம்ம வாழ்க்கையில தோத்து போறோம். இன்னைக்கு நீங்க தோற்று போறதுக்கு காரணம், அவிசுவாசம் காரணம் என்ன, உங்கள் வாயில ஆண்டோடைய வார்த்தைகள் இல்ல. அதுதான், அந்த ஆண்டோடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க, சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 10 வசனங்களை கூட எழுதி வச்சு சொல்லிட்டே இருங்க. இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வார்த்தை இல்லாத இடத்துல விடுதலை இல்லை. வேதம் சொல்ற சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு சத்தியம் இல்லாத இடத்துல விடுதலை இல்லை. உன் பக்கத்துல இருக்கு வார்த்தை, உன் இருதயத்துல இருக்குது வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன சொல்ற, நமக்கு அழகா சொல்ற, பிரசங்கிக்கிற வார்த்தை அதுதான். இன்னைக்கு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கான மீட்பு நித்தியமான ஒரு மீட்பு. இத தமதாக்கி கொள்ளும்படிக்கு நாம என்ன செய்யணும், அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நாம தான் பிரயாசப்படணும். அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த வார்த்தையை கையாள வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையில் ஜீவன் உள்ள அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும், அறிக்கை பண்ணும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க, நீங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறீர்கள், ரட்சிக்கப்படுகிறீர்கள். அதுதான் இந்த இடத்துல தெளிவா ஆண்டு சொல்ற. அந்த வார்த்தை தான் பாருங்க, உன் இருதயத்தில் விசுவாசித்தார், வாயில அறிக்கை பண்ணி அந்த வார்த்தையை நீங்க இருதயத்துல விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும் என்றால், இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, ஏசப்பா இயேசுதான் ரட்சகர், அவரால் தான் என்னால் முடியும், என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியம் செய்ய முடியும் என்று வாயில் அறிக்கை பண்ணி, தேவன் அவரை மரித்தோர்ல இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசம். அவர் எப்படி எழுந்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல என் வாழ்க்கையில நான் ஜெயம் எடுக்க முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எழும்ப முடியும், இந்த வேதனையிலிருந்து நான் எழும்ப முடியும், இந்த போராட்டத்திலிருந்து எழும்ப முடியும், இந்த வியாதியிலிருந்து நான் எழும்ப முடியும் என்று நீங்கள் வாயில அறிக்கை பண்ணும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்புனா விடுதலை உண்டு, மீட்பு உண்டு. அதனால்தான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறன் எவனுக்கும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. வசனம் தேவ பலனை கொடுக்கிறதா. தேவ பலன்னா என்னது? பலன் எப்போ வரும்? பலவீனமா இருக்கிற இடத்துக்கு தான் அந்த பலன் தேவைப்படுது. இப்ப உங்களுக்கு சரீரத்துல பலவீனமா இருக்கிறது, அப்போ உங்களுக்கு பலன் வேண்டும். என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, விசுவாசிக்கிறேன் எவனோ அவனுக்கு அந்த ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன். அந்த வார்த்தை நீங்க நம்பும் பொழுது அங்க ஒரு விடுதலை உண்டாகிறதுக்கான ஒரு பலன் அங்க வருது. இப்போ சரீரத்துல சோர்வு இருக்கிறது, உடனே என்ன செய்யுங்க, ஒரு வசனத்தை அறிக்கை பண்றீங்க. உதாரணமா
இப்ப எனக்கே கூட சாயந்தரம் பலவீனமா தான் இருந்துச்சு. உடனே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அந்த பலன் கடந்து வருது, சோர்வுகள் நீங்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனால் இந்த வார்த்தையினாலே நம்ம ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையிலே ஜெயம் உண்டு. வார்த்தை, அதனாலதான் வார்த்தைகளை அதிகமா கேட்கணும், வார்த்தைகளை அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜெபம்ன்றது என்ன தெரியுங்களா? ஆண்டவரோட பேசுறதுதான் ஜெபம். நான் ஜெபிக்கிறீங்கன்னா, நான் ஜெபிக்கிறேன், பல மணி நேரம் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறீங்க? வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபிங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜெபிங்க. நீ விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனாதான் இந்த இடத்துல சொல்றது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாக தேவ நீதி விசுவாசத்துக்கு என்றும் அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தினாலே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் தீமோத்தேயு சொல்லும்போது, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள், விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள், நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள், நீ அனுசரித்த நற்போதகங்கள், இதுல நீ தேரும் பொழுது நல்ல ஊழியக்காரன், ஒரு நல்ல ஊழியக்காரனா மாறணும்னா அதுதான் தேவை. ஒரு விடுதலை வாங்கணும்னா அதுதான் தேவை. ஏன்னா அந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டோட வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு சமீபமா இருக்குது, உன் பக்கத்துல இருக்குது, கண்டடையத்தக்க சமயத்துல நம்ம தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் கிடைக்காத பஞ்சங்கள் வரும். இப்பொழுதே வசனத்தை உள்ளத்துல எழுதி வச்சுங்க, திருப்பி திருப்பி சொல்லுங்க, சொல்லி சொல்லி பாருங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 10:43 சொல்லும் போது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வினால வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. அப்போ வசனத்தை கேட்க 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 நம்பிக்கை வருகிறது. அந்த வசனத்துக்கு உயிர் இருக்கிறதுனால அந்த வசனத்தை நம்ப 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 நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு வருகிறது, பாவ மன்னிப்பு வருகிறது. பல வியாதிகளுக்கு பாவம் ஒரு காரணம், பல வியாதிகளுக்கு சாபம் ஒரு காரணம். சாபங்கள் முறியடிக்கப்பட வேண்டுமானால், பாவங்கள் முறியடிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு வசனம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கணும், வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை கேட்க கேட்க கேட்கதான் நம்பிக்கை பெருகும். இல்லைன்னா திடீர்னு சோர்வு வந்துடும். ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது, பிசாசனுடைய அண்டர்ல இருக்குது. அதனால அடிக்கடி சோர்வு வரும், அடிக்கடி சோர்வு வரும். அப்ப நம்மளை தேய்ச்சுகிறது ஆச்சுகிறது என்னன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற ஆண்டோடைய வார்த்தைகள். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படும் பொழுது அவன் என்ன செய்யறான்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறான். விசுவாசியாதவன், முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்காதவன், அவன் என்ன செய்யறான்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நீதி, ஒரு கீழ்ப்படிதலுக்குள் வராதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். இதே போலதான் விசுவாசம் உள்ளவனாகி நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் பல வியாதிகளிலிருந்து ரட்சிக்கப்படுகிறீர்கள். அப்படி இல்லைன்னா அந்த வியாதியிலே மடிவீர்கள், அவ்வளவுதான். இதுதான் ரெண்டு, மரணமும் ஜீவனும் உன் வாயின் வார்த்தையில இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, உன் வாயில தான் மரணத்தை வச்சுக்கிற, ஜீவனையும் வச்சுக்கிற. உன் வாயில தான் சாபத்தை வச்சுக்கிற, ஆசீர்வாதத்தை வச்சுக்கிற. நிறைய பேர் பாருங்க, நுணலும் தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. தவக்கல எப்படி வாயில கெடுதோ, தவக்கல பாருங்க கத்தினே இருக்கும், கத்தி 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 தான் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துரும். உடனே பாம்பு டக்குன்னு புடிச்சின்னு போயிடும். அதே போல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாம கூட என்ன செய்யறோம்? நம்முடைய வாயாலே கெட்டு போகிறோம். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்களை நம்முடைய வாயினாலே நம்ம கெடுத்து போடுகிறோம். உங்கள் வாயை கொண்டு நன்மையானவைகளை, ஜீவனுக்குரியவைகளை, ஆசீர்வாதத்துக்குரியவைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க அறிக்கையிட கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்படி அறிக்கையிடும் போது உங்களுக்கு அருகில் இருக்க அந்த வார்த்தை சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அது உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது, பாவ மன்னிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது, பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்குது. ஆனாதான் ஆண்டு சொல்ற, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஆண்டோடைய வார்த்தை உங்களை உருமாற்றும். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு புது சிருஷ்டியை மாற்றும், எல்லாவற்றிலும் மாற்றும். ஆவியை மாற்றும், ஆத்மாவை மாற்றும், சரீரத்தை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். ஒரு புதுப்பித்தல், ஒரு ஜெனிப்பித்தல், அந்த இடத்துல மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறதுனாலே அந்த வார்த்தை நம்மை என்ன செய்து உருமாற்றுகிறது, நம்மை உருவாக்குகிறது. ஆனது பாருங்க, இன்றைக்கு தேவன் சொல்றாரு, தூரமா இருக்கிறவர், ஏசாயால ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமாதானம் ஆண்டோடைய வார்த்தையில தான் கிடைக்கிறது. எரேமியா சொல்லுவார், உன் வார்த்தைகளை கிடைத்தது நான் அப்படியே உட்கொண்டேன், அது என் உள்ளத்துக்கு சந்தோஷம் சமாதானம். அப்போ என் உள்ளத்துல அந்த வார்த்தை உட்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அதான் இந்த இடத்துல சொல்லுது, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது ஒரு ரட்சிப்பை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், குணத்தை கொடுக்கும். குணமாக்குவேன், அவர்களை நான் குணமாக்குவேன். பாருங்க, தேவன் சொல்ற பாருங்க, அன்றி கலாத்தியர் 3:5 சொல்ற, அன்றி உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினால் செய்கிறார். உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால், எல்லா விஷயத்திலயும் சரி, பாவம், சாபம், வியாதிகள், கட்டுகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே நியாய பிரமாணத்தின் கிரியினாலயா இல்ல விசுவாச கேள்வினாலயா? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் கலாத்தியர் 3:5. விசுவாச கேள்வினா என்ன? உபதேசங்களை கேட்க கேட்க உங்களுக்குள் நம்பிக்கை பெருகுகிறது. அப்படி நம்பிக்கை பெருகும் பொழுது என்ன ஆகுது? உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கையினாலே உங்களுக்குள்ள அந்த ஒரு விடுதலை நீங்கள் அடைய ஆரம்பிக்கிறீர்கள். அதனால தான் சொல்ற, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த 9-10 வசனங்கள் மிக மிக முக்கியம். இந்த வசனத்தை இன்னும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அதனால இந்த வாரத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார், இறங்கிட்டாரு, ஏறிட்டாரு. பிதாவுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய ரத்தத்தை பிரதான ஆசாரியராய் மகாபரிசுத்த ஸ்தலத்துல பிதாவுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்த்துட்டார். அந்த ரத்தம் நித்திய உடன்படிக்கை, நமக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் புரியுது. அப்படியானால் நான் செய்ய வேண்டியது என்ன? அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சார். நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்திலே நான் விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்காக இறங்கினார், ஏறினார் என்பதை என் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது மட்டுமல்ல, அதை நான் வெளியில சொல்லி 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 எனக்குள்ள விடுதலையை நான் சுதந்திரிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க கட்டுகளோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறதே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க கட்டுகளோடு இருக்கணும், நீங்க கஷ்டப்படணும், நீங்க வேதனைப்படணும் ஆண்டவர் எப்பவுமே விரும்புறது இல்லை. இதை விரும்புறவ சாத்தான். அதனால்தான் என்ன செய்யறான், உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். அதனால்தான் சாத்தான் என்ன செய்யறான், அந்த கட்டுகள்லயே இருக்கிற மாதிரி, அந்த வேதனைகளிலே இருக்கிற மாதிரி தாத்தா உங்களுக்குள்ள தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத சோர்வுகளை கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, வசனத்தை கேட்க கூடாது, வசனத்தை அறிக்கை பண்ணக்கூடாது, வசனத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்ட்டு அவன் உங்களை பிரேயருக்கு கலந்துக்கிறதோ இல்ல ஜெபத்துல கலந்துக்கிறதோ அவன் தடை பண்ணுவான். ஏன்னா நீங்க விடுதலை அடைஞ்சிட்டாக்க அவனுக்கு ஒரு ஆத்மா போயிடும் இல்லையா? அருமையானவர்கள், உங்களை குறித்து 2 பேர் போராடுகிறார்கள். நீங்கள் தேவனுடைய
பக்கத்துல வரணும்ட்டு பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. சில நேரம் உங்களிடத்துல கடினமாய் ஊழியர்கள் பேசுவதற்கு காரணம் அதுதான். கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிப்பதினாலே கடினமாய் சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய உங்களை அவர் பக்கம் இழுக்கிறாரு. நீங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை அடைய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆனா பிசாசு என்ன செய்யறா, உங்களை கட்டுகளினாலும் வேதனைகளினாலும் வியாதிகளினாலும் வருத்தப்படுத்தி நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லாதபடிக்கு துதிக்காதபடிக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கும்படிக்கு அவன் செய்கிறான். நீங்க விடாபிடியாய் தேவனது யாக்கோபு எப்படி விடாபிடியாய் தேவனுடைய சமூகத்துல போராடினான், அதே போல ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லி 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 போராடுங்க. தேவனுடைய சமூகத்துல சொல்லி போராடுங்க. நீங்க அப்படி செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த சத்தியத்தின்படி நாங்கள் கர்த்தாவே எங்களுக்காக நீர் ஏறினீர். அப்பா, இந்த பூமியில எங்களுக்காக இறங்கி சகலத்தை செய்து முடித்து விட்டு அப்பா இந்த சத்தியத்தை நன்றாக புரிந்து கொண்டு எங்கள் இருதயத்துல விசுவாசித்து கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நாங்கள் பூரண ரட்சிப்படைய எங்களுக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நீர் எல்லா விதமான கட்டுகள் இருந்து விடுதலை செய்வீராக. அவருடைய வாயின் வார்த்தையினாலே அப்பா ஒரு ரட்சிப்பு உண்டாகும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, அவங்க உள்ளத்துல விசுவாசித்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு கர்த்தாவே வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை வைத்து அவர்கள் அறிக்கை பண்ணி ஜெபித்து எல்லாவற்றிலும் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. பாவத்துல இருந்து விடுதலை கொடுங்க, சாபத்துல இருந்து விடுதலை கொடுங்க, அப்போ பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுங்க, கடன் பாரங்கள்ல இருந்து விடுதலை கொடுங்க, கவலையில இருந்து கண்ணீரில் இருந்து எல்லாவித குறைவுகளில் இருந்து விடுதலை கொடுங்க. நீங்க போதுமானவராய் இருக்கிறீங்க. விசாசன கொண்டு வருகிற சதி நாசம் மோச வேலைகளை எல்லாவற்றையும் எல்லா விதமான கவலைகள் சோர்வுகள் வசனத்தை கேட்க கூடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நசனாக இயேசுவின் கடிந்து அப்புறப்படுத்தி கர்த்தர் இந்த நாள்ல ஒரு பெரிய விடுதலையை அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா மகிமும் உமக்கே செலுத்துறேன். நல்ல பிதாவே, ஆமென்.